கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் புஷ்பாங்கி என்ற நாவலின் முதல் பாகம். தமிழில் நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டமான 1920களில் இந்நாவலை எழுதியுள்ளார். இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிகூட எண்ண வேண்டாம். நேரம் போவதே தெரியாமல் கதை போகும் போக்கே மிக நன்றாக உள்ளது. அதிகாரம் 5. கோபாலசாமிக்கு அந்த இரவு முழுவதும் கடுமையான சிவராத்திரி விரத தினம் போலவே முடிந்தது. தாம் எழுதி வைத்த கடிதம் புஷ்பாங்கிடம் போய் சேருமோ, அல்லது வேறு எவரேனும் அதை தற்செயலாக எடுத்து பார்ப்பாரோ? பார்த்தால் கந்தசாமி என்ற கையெழுத்து செய்திருப்பதிலிருந்து அதை எழுதியது சப்ஜெக்ட் கந்தசாமி என்று அனுமானித்துக் கொள்வாரோ? அதனால் ஏதேனும் பொல்லாங்கு நேருமோ? அப்படியின்றி அந்த கடிதம் புஷ்பாங்கிடம் போய் சேர்ந்தால் அவள் எந்தவிதமான மறுமொழி அனுப்புவாளோ? அதை உண்மையில் கந்தசாமி எழுதவில்லை என்று தெரிந்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவாளோ என்பன போன்ற எண்ணிறந்த எண்ணங்களும் சம்சமயங்களும் கொண்டவராக மனக்கொந்தளிப்பை அடைந்த படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தபடியே இரவை கடத்தினார். அதுவுமன்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் அவளுடைய மனதை அபாரமாக கலக்கியது. அவளுடைய வரலாறு உண்மையானதாகவே இருந்து அவள் தம்மை அவளுடைய இருப்பிடத்திற்கு அழைத்தால் தாம் அதற்கு மேல் அங்கே போகிறதா கூடாதா? போன இடத்தில் தாம் கந்தசாமி அல்ல என்று அவள் கண்டுபிடித்து தம்மை கடிந்து கொண்டால் தாம் என்ன செய்வது? கந்தசாமி வந்த பிறகு தம் அனுமதியின்றி விதம் அவர் பெயரிட்டு எழுதியதை பற்றி அவர் கோபித்துக் கொண்டால் தாம் என்ன செய்வது என்னும் விஷயங்கள் புற்றிலிருந்து ஈசல்கள் எல்லையற்று கிளம்புவது போல அவருடைய மனதில் இருந்து கிளம்பி அவரை வேதனைப்படுத்தியபடி இருந்தன. அவர் தமது இமைகள் மூடாமலேயே இருந்து இரவை எல்லாம் கழித்துவிட்டு பொழுது விழுந்தவுடன் தமது ஸ்தானம், சிற்றுண்டி, போஜனம் முதலிய விவகாரங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு மோட்டார் வண்டியில் அமர்ந்து திருவாரூரை நோக்கி செல்லலானார். அந்த ஊர் தஞ்சையிலிருந்து சுமார் 25 மைல் தூரத்தில் இருக்கும் இடமாதலால் ஒரே ஒரு மணி காலத்தில் அவர் அந்த ஊரை அடைந்து தமது தலைமை குமாஸ்தாவை அழைத்து அவரிடம் சார்ஜை ஒப்புவித்துவிட்டு உடனே புறப்பட்டு இன்னொரு மணி காலத்தில் தஞ்சைக்கு வந்து சேர்ந்து விட்டார். அப்போது காலை சுமார் 10 மணி ஆகியிருந்தது. கந்தசாமிக்கு தபால் மூலமாக வந்திருந்த கடிதங்களை மாதவராவ் வாங்கி மேசை மீது வைத்திருந்தான். தமது சொந்த கடிதங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவைகளை சப்ஜட்ஜின் கச்சேரிக்கு அனுப்பிவிடும்படி கந்தசாமி கோபால்சாமியிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார். தமது சொந்த கடிதங்களையும் பிரித்து படித்து நிரம்பவும் அவசரமாக மறுமொழி எழுத வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சந்தர்ப்பத்திற்கு தக்கபடி உத்தரம் எழுதி அனுப்பும்படியும் சொல்லிவிட்டு போயிருந்தார். மேசின் மீது வைக்கப்பட்டிருந்த கடிதங்களை பார்க்கவே கோபாலசாமி அவளோடு சென்று சுழல் நாற்காலி மீது அமர்ந்து அவைகளை எடுத்து ஒவ்வொரு மேல் விலாசமாக படித்து காகிதங்களை பிரிக்கலானார். கந்தசாமியின் பெயரும் உத்தியோகம் பெயரும் எழுதப்பட்டிருந்தவர்களை பிரித்து பார்க்காமலேயே சப்ஜெக்டின் கோர்ட்டிற்கு அனுப்பிவிட தீர்மானித்து அவைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு மாதவராவை வரவழைத்து எல்லா காகிதங்களையும் ஒரு தோல்பையில் போட்டு பூட்ட செய்து அதை உடனே கச்சேரிக்கு அனுப்பும்படி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து சோபாவின் மீது சாய்ந்து கொண்டபடி எண்ணமிடலானார். அவர் அப்படியே சோஃபாவில் படுத்து கடுமையான துயிலில் ஆழ்ந்துவிட்டார். தற்செயலாக அவருடைய திருஷ்டி மேசையின் மீது சென்றது. அதன் மேல் புதிதாக வைக்கப்பட்டிருந்த பெரிய உரையோடு கூடிய ஒரு கடிதம் அவருடைய திருஷ்டியில் பட்டது. அது தாம் தூங்கிய காலத்திலே தான் வந்திருக்க வேண்டும் என்று அவர் நிச்சயித்துக் கொண்டு சரையல் என்று எழுந்து பாய்ந்து போய் சுழல் நாற்காலியின் மீது அமர்ந்து கொண்டு கடிதத்தை எடுத்து கூர்ந்து நோக்கினார். அதன் மீது தபால் தலை முத்திரை முதலவே காணப்படவில்லை. கந்தசாமியின் மேல் விலாசம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு முன் புஷ்பாங்கியால் எழுதப்பட்டிருந்த கடிதத்தின் எழுத்தைப் போலவே அந்த மேல் விலாசத்தில் எழுத்தும் இருக்கவே அது புஷ்பாங்கியின் மறுமொழி கடிதம் என்ற எண்ணம் அவருக்கு உடனே உண்டாகிவிட்டது. அவர் உடனே மாதவராவ் என்று அழைக்க சார் என்று மறுமொழி கொடுத்தபடி சேவகன் துடியாக வந்து அவருக்கு எதிரில் நின்றான். கோபாலசாமி, காயில் வந்த தபால்களை எல்லாம் கச்சேரிக்கு அனுப்பிவிட்டாயா? மாதவராவ், அப்போதே அனுப்பிவிட்டேனே. கோபாலசாமி, சரி, சந்தோஷம். இந்த கடிதம் ஏது? இது புதிதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே. மாதவராவ், எஜமான் தூங்கிக் கொண்டிருந்த போது இது வந்தது. நான் தான் இதை மேசையின் மேல் வைத்துவிட்டு போனேன். கோபாலசாமி, இது தபாலில் வந்தது அல்லவே? இதை கொண்டு வந்தது யார்? மாதவராவ், யாரோ ஒரு பையன். இதை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து பெரிய எஜமானருக்கு பழக்கமான கனவான் ஒருவர் இதை கொடுத்து விட்டு வர சொன்னதாக என்னிடம் சொன்னான். இதை நான் கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டு வெளியில் போய் அவர்கள் யார் என்று கேட்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் அவன் போய்விட்டான். எஜமான் அப்போது நல்ல தூக்கத்தில் இருந்தீர்கள். எழுப்பக்கூடாது என்று நினைத்து நான் ஓசை செய்யாமல் இதை வைத்து விட்டு போனேன். அப்படியானால் அந்த பையனை நீ இந்த 2 தடவைகளுக்கு முன்னால் எப்போதுமே பார்த்ததே இல்லையா? இல்லை. அவன் எங்கே இருக்கிறவன் என்பது கூட உனக்கு தெரியாது போல் இருக்கிறது. ஆம் எஜமான். சரி, இனிமேல் இப்போதாவது இந்த பையனோ அல்லது வேறு யாரோ உள்ளிருந்து கடிதம் கொண்டு வந்து கொடுத்தால் அவனையும் உன்னோடு கூட இங்கே அழைத்து கொண்டு வா, தெரிகிறதா? எஜமான் உத்தரவுப்படியே செய்கிறேன். சரி, போகலாம் என்றார். உடனே மாதவராவ் அவ்விடத்தை விட்டு வெளியில் போய்விட்டான். அப்போது கோபால்சாமி அதன் உரையை கிழித்து உள்ளே இருந்த படத்தையும் காகிதத்தையும் எடுத்த காலத்தில் அதில் காணப்பட்ட ஜெகஜோதியான அற்புத வடிவம்
பளிச்சென்று பிரகாசித்தது. அவருடைய கவனத்தையும் புலன்களையும் காந்த சக்தி போல சடக்கென்று முற்றிலும் கவர்ந்து கொள்ளவே, உரைக்குள் இருந்த கடிதத்தை எடுத்து அதை கூட படிக்க வேண்டும் என்பதை மறந்து பிரமித்து ஸ்தம்பித்து நிலை கலங்கி வைத்த விழியை நகர்த்த வல்லமையற்றவராக படத்தில் இருந்த வடிவத்திலேயே அப்படியே லயித்து ஐக்கியமாகிவிட்டார். அதில் சுமார் 20 அல்லது 22 வயதே இருக்கும் என்ற அபிப்பிராயத்தை உண்டாக்கத்தக்க பக்குவகால மடந்தை ஒருத்தியின் போட்டோ படம் காணப்பட்டது. கந்தசாமி நல்ல யோகசாலிதான். இந்த அதிமோகன சுந்தராங்கின் வசீகர முகத்தை பார்க்க கோபாலசாமியின் முகம் அபரிமிதமான ஆனந்தத்தினாலும் பூரிப்பினாலும் மலர்ந்து போகவே, அவர் தமக்கு தாமே சிரித்தபடி தமது வியப்பை வாய்விட்டு வெளிப்படுத்தியபடி, ஆஹா, பெண்ணென்றால் எல்லோரும் பெண்ணாய் விடுவார்களா? அழகென்றால் எல்லோரும் அழகாய் விடுவார்களா? இந்திராணியம்மாள் கூட இவளுக்கு அடுத்தபடியானவள்தான். நான் இயற்கையிலேயே மான் போலல்லவா மருண்டு பார்க்கிறாள். ஐயோ, அப்பப்பா, என்ன சொகுசு, அழகு! இவ்வளவு அதீதமாக திணிக்கப்பட்டிருந்த முகத்தையும் மேனியையும் நான் இதுவரையில் என் ஆயுள் காலத்திலேயே பார்த்ததில்லையே. பார்வைக்கு பொற்கொடி போல தோன்றினாலும் இவள் அச்சில் வைத்து கடைந்தெடுக்கப்பட்ட சிலை போலல்லவா இவள் இருக்கிறாள். ஆனால் கந்தசாமி இவளை மதிக்கப் போகிறானா? ஒரு நாளும் இல்லை. அநேகமாக எப்படியும் அவன் தேனாம்பேட்டை பெண்களில் ஒருத்தியைத்தான் மணப்பான். இல்லையானால் நேர் வழியாக அவனுடைய பெற்றோர் பார்த்து ஏற்படுத்தும் பெண்ணையே மணப்பானன்றி இவ்வித நிலைமையில் அவனிடமே நேராக மனு போடும் பெண்ணை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவன் நிராகரிக்கும் பட்சத்தில் இவளை நான் ஏன் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது? அதற்கு இவளும் இணங்குவாளானால் இதில் யாருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கப் போகிறது? இவள் என்னை மணக்க இணங்கும் பட்சத்தில் அவன் மாத்திரம் திருநன்ன வைபவம் பிள்ளையின் வீட்டிலோ வேறு இடத்திலோ பெண் கொள்ளட்டுமே. சரி, இருக்கட்டும், இவளுடைய கடிதத்தை படித்து பார்க்கிறேன் என்று தீர்மானித்து கொண்டு படத்தை மறைத்து வைத்துவிட்டு உரைக்கில் இருந்த காகிதத்தை வெளியில் இழுத்து பிரித்து படிக்கலானார். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. என் பிராணாதிபதியே, தங்கள் திருக்கரத்தால் எழுத அனுப்பிய லிகிதத்தை பெற்று படித்து பூரித்து புத்துயிர் பெற்றேன். நான் இந்த ஜென்மகாலத்தில் என் உயிருக்குயிராக மதித்து என் இருதய கமலத்தில் வைத்து பூஜிக்கும் என் பேசும் தெய்வமாகிய தாங்கள் இவ்வளவு எளிதில் எனக்கு வரம் கொடுத்து ரட்சிப்பதென்றால் என்னை விட அதிகமான பாக்கியசாலி எவளும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாள் என்றே நான் கருதுகிறேன். தங்கள் உத்தரவின்படியே அடியாளுடைய படம் ஒன்றை இதோடு வைத்து அனுப்பியிருக்கிறேன். ஆனால் என் இருப்பிடத்தை இதில் எழுதி அனுப்ப அடியாளுக்கு இன்னும் மனத்துணிவு ஏற்படவில்லை. நாம் நேரில் சந்திக்கும் பாக்கியத்தை அடைந்து தாங்கள் இந்த ஏழையை அங்கீகரிக்க இணங்குவீர்கள் என்று நிச்சயம் ஏற்பட்ட பிறகே அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அப்படியானால் தாங்கள் என் மாளிகைக்கு வருவது எப்படி என்ற ஐயம் தங்களுக்கு ஏற்படலாம். அதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. இன்றிரவு சரியாக 9 மணிக்கு மணிக்கூண்டிற்கு எதிரில் ஒரு மோட்டார் வண்டி வந்து தயாராக காத்திருக்கும். நீண்ட தாடியுடைய ஒரு சாயபு அதற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். நீங்கள் அவரிடம் நெருங்கி மௌனமாக இந்த படத்தை காட்டுவதென்று நீங்கள் செய்ய வேண்டியது. அவர் உடனே கதவை திறந்து விடுவார். நீங்கள் ஏறி உள்ளே உட்கார்ந்து கொள்ளுங்கள். உள்ளே இருக்கும் இன்னொரு மனிதர் உங்களுடைய கண்களை கட்டிவிடுவார். என்மேல் கருணை கூர்ந்து தாங்கள் அதற்கு மாத்திரம் இணங்க வேண்டும். அதன் பிறகு 10 நிமிஷ காலத்தில் நீங்கள் என்னுடைய மாளிகைக்கு வந்து சேர்வீர்கள். உள்ளே வந்தவுடன் உங்கள் கண்களை திறந்து விடுவார்கள். மற்றவர்களை நீங்கள் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். எல்லா விஷயங்களையும் நாம் நேரில் பேசி தங்கள் விருப்பம் போல நடத்தி கொள்ளலாம். இதுவே முடிவான ஏற்பாடு. இன்று வர தங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்படும் பட்சத்தில் ஒரே ஒரு வரி எழுதி நான் முன்னே குறிப்பிட்ட இடத்தில் வைத்திருந்தால் அது என்னிடம் வந்து சேரும். பிறகு நாம் வேறு தினத்தை குறித்து கொள்ளலாம். இங்கனம் தங்களை நினைத்து உருகும் அடியால் புஷ்பாங்கி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்த கோபாலசாமி இரவின் வருகையை கட்டிலடங்கா அவளோடும் மனசஞ்சலத்தோடும் எதிர்பார்த்தபடி அதே இடத்தில் அதே பிரமிப்பின் வடிவமாக வீற்றிருந்தார். சப்ஜெக்ட் கந்தசாமியும் அவருடைய நண்பர் துரைசாமியும் 2 சிப்பந்திகளுடன் சென்னை அடைந்தனர். சிப்பந்திகளுள் ஒருவர் சமையல்கார பிராமணர், இன்னொருவர் சேவகன். தாம் திருநன்ன வைபவம் பிள்ளைக்கோ அவரை சேர்ந்தவர்களுக்கோ தெரியாதபடி அவருடைய பங்களாவிற்கு மிக அருகில் ஏதாவது ஒரு ஜாகையில் சில தினங்கள் வரையில் தங்கியிருந்து தாம் கோரி வந்த விஷயத்தின் உண்மையை தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்று ரயிலில் வரும்போதே கந்தசாமியும் துரைசாமியும் தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் ரயிலை விட்டிறங்கியவுடன் சவலை ராமசாமி முதலியார் சத்திரத்தில் இருந்து கொண்டு சிப்பந்திகள் இருவரையும் தேனாம்பேட்டைக்கு அனுப்ப, தேனாம்பேட்டை வரசித்தி விநாயகர் கோவில் தெருவில் காலியாயிருந்த வசதியான ஒரு மெத்தை வீட்டை வாடகைக்கு பேசி தம் வசப்படுத்தி கொண்டு வந்து சேர்ந்தனர். அந்த வீட்டை அடைந்து 4 புறங்களையும் கவனித்து பார்த்த கந்தசாமிக்கு ஒரு விஷயம் மிகுந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் உண்டாக்கியது. அவர்கள் எடுத்துக்கொண்ட வீட்டிற்கு பின்புறத்தில் ஒரு வெற்றிலை கொடிக்காலும் அதற்கப்பால் திருநன்ன வைபவம் பிள்ளையினுடைய பங்களாவும் அமைந்திருந்தன. ஆகையால் அந்த வீட்டின் 2வது மாடமாகிய மொட்டை மெத்தையின் மீதிருந்து பார்த்தால்
திருநன்ன வைபவம் பிள்ளையினுடைய வனமாளிகைக்குள் இருந்த கட்டிடத்தின் பெரும்பாகமும் நன்றாக தெரிந்தது. இன்ன கருத்தோடு திடீரென்று புறப்பட்டு சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சிறிதும் அவர்களுடைய சிப்பந்திங்களுக்கு தெரியாதது. அவர்கள் நிச்சலமான மனதோடு தமது அலுவல்களை கவனித்து நண்பர் இருவருக்கும் ஆக வேண்டிய சௌகரியங்களை கவனித்தனர். ஆனால் அயலார் எவரேனும் அந்த வீட்டில் இருப்பது யார் என்று கேட்கும் பட்சத்தில் இன்னார் வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை வெளியிட வேண்டாம் என்று துரைசாமி சிப்பந்திகளிடம் கூறி எச்சரித்து வைத்திருந்தார். அவர்கள் இருவரும் அதுபோலவே மிக ஜாக்கிரதையாக நடந்து அண்டை வீடுகளில் இருந்த மனிதர்களோடு பேச்சு கொடுக்காமலும் எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளாமலும் அடக்கமாகவே இருக்கத் தொடங்கினர். முன்கட்டுக்கூடத்தில் 2 கித்தா நாற்காலிகளில் கந்தசாமியும் துரைசாமியும் உட்கார்ந்து தாம் கருதி வந்த விஷயத்தை பற்றி நிரம்பவும் கவலையோடு சம்பாஷித்திருந்தனர். துரைசாமி, இந்த வீடு நமக்கு கிடைத்தது ஒரு நல்ல அறிகுறி. இன்னார் வந்திருக்கிறார்கள் என்பதை எவரும் தெரிந்து கொண்டு போய் அவர்களிடம் சொல்ல மாட்டார்கள். நாம் பக்கத்தில் இருந்தபடியே ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது யாரோ நடைப்பக்கத்தில் நின்று மெல்ல கனைத்த ஓசை உண்டாயிற்று. நண்பர்கள் இருவர்களுடைய கவனமும் உடனே அதன் மேல் சென்றது. அவர்கள் தங்களது சம்பாஷணையை நிறுத்திவிட்டு நடைப்பக்கம் பார்த்தனர். யாரோ ஒரு ஸ்திரீ தனது முகத்தை உள்பக்கம் நீட்டுவதும் நாணி கீழே குனிந்து கொள்வதுமாக மிகுந்த அச்சமும் கிளேசமும் கொண்டவள் போல பேச மாட்டாமல் தவிக்க, சுமார் அவள் 30 வயது அடைந்திருந்தவளாக காணப்பட்ட அந்த ஸ்திரீ இருந்ததை அவர்கள் கண்டனர். உடனே துரைசாமி, யாரம்மா, என்ன வேண்டும் என மிக வினயமான குரலில் வினவினார். உடனே அந்த ஸ்திரீ, இந்த வீட்டுக்கு புச்சா குடுத்தனம் வந்திருக்காங்கன்னு கடைசி வீட்டில் பேசிக்கினாங்க. வீடு பெருக்க கொள்ள 10 கித்த தொலைக்கோ ஆள வேணும்னு இந்த வீட்டுக்கு வேலைக்கார ஐயா ஆறுகிட்டையோ சொன்னாங்களாம். அதுக்காக பார்த்து விட்டு போகலாம்னு வந்தேனுங்க என்று தட்டு தடுமாறி கூறியது ஒரே காலத்தில் 5-6 குழந்தைகளை பெற்றது போல அவ்வளவு சுலபத்தில் நிறைவேறியது. உடனே நண்பர்கள் இருவரும் விஷயத்தை கிரகித்து கொண்டனர். அந்த ஸ்திரீ மறுபடியும் பேசத் தொடங்கி, நான் மற்றவங்களை போல துஸ்தத்தனமாக நடக்கிறவ இல்லைங்க. இந்த ஊரில் இதுவரையில் எத்தனையோ பெரிய மனுஷனுங்க வீட்டுல வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிறேனுங்க. அப்படி நான் திருட்டு புரட்டு அந்த மாதிரி கெட்ட நடவடிக்கை எதுவும் வச்சுக்கிறவ இல்லைங்க. என் பாடுண்டு நானுண்டுன்னு போகிறவங்க. எங்கள் அக்கா இதோ பக்கத்து தெருவில் பெரிய மந்திரி உத்தியோகம் பார்க்குறவங்க பங்களாவில் தான் வேலை பார்க்குறா. அவளை ஓனாலும் இட்டேறணுங்க. என்னை பற்றி அவள் சாமினா இருப்பா என்றாள். அதை கேட்டவுடன் கந்தசாமி சரையிலிருந்து முகத்தெளிவும் ஊக்கமும் கொண்டு துரைசாமியுடன் இங்கிலீஷில் பேசத் தொடங்கி, இவளை அமர்த்திவிடு. இவளுடைய அக்கால் அங்கே இருக்கிறாளாம். நாம் கோரி வந்த காரியத்தை நிறைவேற்ற இவள்தான் சரியான ஆசாமி. இதுவும் ஒரு நல்ல குறிதான் என்று தனிவான குரலில் அவளோடு கூறினார். உடனே துரைசாமி அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் அக்கால் யாருடைய பங்களாவில் இருக்கிறாள் என்றார். அந்த ஸ்திரீ, இதோ நம்ம வீட்டுக்கு பின்னால் வெத்தலை கொடிக்காலுக்கு அண்ணாண்ட பெரிய பங்களா, அதில் தான் எங்கள் அக்கா வேலை பார்க்குறா. அவங்க தெற்கு சீமையில் பெரிய சமீந்தாராம். இப்போது நம்ம கவர்னர் கச்சேரியில் மந்திரியாம். அந்த ஐயாவுக்கு மாதம் 5000 ரூபா சம்பளமா. அவங்க பொண்ணுங்களுக்கு கூட இப்போ கண்ணால் நடக்க போகுதுங்கோ. துரைசாமி, ஓஹோ அப்படியா? உன் அக்காளுக்கு அந்த பங்களாவில் எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்கள்? அந்த ஸ்திரீ, அவளுக்கு கொடுக்குறாங்க மாதம் 10 ரூபா சம்பளம் தவிர 2 வேளை சாப்பாடு, 2 வேளை பலகாரம், காப்பி, துணிமணி எல்லாம் தண்டியாக அம்பிடுதுங்க. சரி, உன் பெயர் என்ன? என் பேருங்க சுப்பம்மாங்க. இப்போது நீ வேறு எங்கேயாவது வேலை பார்க்கிறாயா? அதெல்லாம் எங்கனையும் வேலை செய்யலைங்க. சும்மா பொய் சொல்கிறீங்களா? போன மாதம் வரையில் நான் ஒரு ஐயர் வீட்டில் வேலை பார்த்தனுங்க. அந்த ஐயருக்கு இன்ஜினியர் வேலை. வடக்கு என்னமோ ஊரான் பேசவாடாவோ என்னவோன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் நான் 5 வருஷம் வேலை பார்த்தேன். என்னை அந்த அம்மா தான் சொந்த பொண்ணு மாதிரி பிரியமாக நடத்துனாங்க. அவங்க கூடவே வந்துடுறியான்னு கேட்டாங்க. நான் எப்படி போகிறதுங்கோ? கட்டின புருஷன் விடுவானுங்களா? துரைசாமி, சரி, உன்னை பார்த்தா நல்ல மாதிரியானவள் போலதான் தெரிகிறது. நாங்கள் உன்னை வேலைக்கு வைத்துக்கொள்ள தடையில்லை. ஆனால் நீ என்ன சம்பளம் கேட்பாயோ? என்னமோ சாமி, நீங்கள் கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேனுங்க. நீங்கள் பெரிய மனுஷரு, நான் ஏழைங்க. எங்கள் பாட்டை நீங்கள் வச்சுக்கவா போகிறீங்க? என் வவுத்துக்கு 2 வேளை கஞ்சி வாத்து 5 ரூபா கொடுங்க சாமி. ஏதுடா இவன் 5 ரூபா கேட்குறாளேன்னு என்னாதீங்க. என் வேலையையும் நாணயத்தையும் பார்க்க நீங்களே இன்னும் மேலே 2 ரூபா போட்டு கொடுப்பீங்க. துரைசாமி, இந்த வீட்டில் நாங்கள் 2 பேர்கள் இருக்கிறோம். சமையல்கார ஐயர் ஒருவரும் வேலைக்காரன் ஒருவனும் இருக்கிறார்கள். உனக்கு அதிகமாக வேலை இருக்காது. இருந்தாலும் உனக்கும் வயிற்றுக்கும் கட்ட வேண்டும். நீ வேறு எங்கும் வேலைக்கு போகாமல் இங்கேயே இருந்து நாங்கள் எந்த சமயத்தில் என்ன வேலையிடுகிறோமோ அதை செய்ய வேண்டும். உன் இஷ்டம் போலவே 2 வேளை சாப்பாடு போட்டு 5 ரூபாய் கொடுக்கிறோம். நீ எப்போது முதல் இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாய்? இப்போ முதல்ல செய்கிறவனுங்க. என் உத்தியோகத்துக்கு 4 நட்சத்திரம் கூட பார்க்கணுமா?
எசமானர் என்னைக்கு வீட்டுக்குள்ளார நுழையிறாங்களோ அப்போ முதலே பெருக்கிறவளுக்கும் வர வேண்டிய மரியாதை. நான் 4 நட்சத்திரம் பார்த்து வரையில் எசமாங்க குப்பையில் நடமாட முடியுமா? சமைக்கார ஐயர் எங்கன்னு இருக்காருங்க, அவரை காட்டி அவர்கிட்ட ஒரு பேச்சு சொல்லுங்க, நான் எல்லா சோழியும் கவனிச்சுக்கிறேனுங்க என்றாள். அதை கேட்ட துரைசாமி கந்தசாமியின் முகத்தை பார்க்க அவர் அந்த ஏற்பாட்டை உடனே ஆமோதித்தார். துரைசாமி சமையற்காரரை அழைத்து சுபமாலை வேலைக்கு அமர்த்தி இருக்கும் விஷயத்தை அவரிடம் தெரிவித்து அவளிடம் ஆக வேண்டிய வேலைகளை வாங்கி கொள்ளும்படி உத்தரவிட அவர் சுப்பமாலை அழைத்து கொண்டு 2வது கட்டிற்கு போய் சேர்ந்து துடைப்பம் முதலிய அவளுடைய உத்தியோக சாமான்கள் இருந்த இடத்தை காட்ட அவள் மிகுந்த ஆவேசத்தோடு வீட்டை பெருக்கவும் தண்ணீர் விட்டு அலம்பி சுத்தம் செய்து கோலமிடவும் தொடங்கினாள். அப்போது கந்தசாமி துரைசாமியை நோக்கி தனிமான குரலில் பேசத் தொடங்கி, நமக்கு வசதியான வீடு கிடைத்ததை ஒரு சுபக்குறியாக கருதினோம். உடனே இவள் வந்து சேர்ந்தாள். இவள் மூலமாக நமக்கு திருநடன வைபவம் பிள்ளை பங்களாவிற்கு நெருங்கி சம்பந்தம் ஏற்பட்டு போனது 2வது சுபக்குறி. நம்முடைய முயற்சி இல்லாமல் தாமாகவே நம் கருத்திற்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் இவளோடு பேச எனக்கு கூச்சமாக இருக்கிறது. நீதான் இவளை மிகவும் தந்திரமாக சமாளிக்க வேண்டும். நாம் இன்னார் என்பது இவளுக்கு தெரியக்கூடாது. நாம் இன்ன கருத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் என்பதோ, நமக்கும் திருநன்ன வைபவம் பிள்ளைக்கும் சம்மந்தம் இருக்கிறது என்பதோ இவளுக்கு தெரியக்கூடாது. மிக சாமர்த்தியமாக இவளுடைய அக்கால் மூலம் இவள் இந்த பெண்களின் உள்மர்மங்களை தெரிந்து நம்மிடம் வெளியிடும்படி செய்ய வேண்டும். நாம் இன்னார் என்பதை இவளுக்கு சொல்ல வேண்டாம் என்று சமையற்காரிடமும் வேலைக்காரனிடத்திலும் சொல்லி எச்சரிக்க வேண்டும் என்றார். துரைசாமி, சரி, அதெல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கூடுமானால் அந்த பெண்களின் படம் கிடைத்தாலும் கொண்டு வரும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்கள் சந்தேகப்படாமல் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் அதை வைத்துவிட செய்யலாம் என்றார். கந்தசாமி, நீ எதை வேண்டுமானாலும் செய்யணா. நாம் இங்கே வந்து மறைந்து கொண்டிருக்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியவே கூடாது என்றார். அவளோடு அவர்களுடைய சம்பாஷணை முடிவடைந்தது. அதுவரையில் வெளியில் போயிருந்த வேலைக்காரன் தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான். துரைசாமி அவனை தனிமையில் அழைத்து சுப்பமாளிடம் அவன் நடந்து கொள்ள வேண்டியதை பற்றி எச்சரிக்க அவன் அப்படியே நடந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டு 2வது கட்டிடத்திற்கு போய் சேர்ந்தான். அன்றைய மாலையில் அவள் வீட்டை பெருக்கிய காலத்தில் துரைசாமி அவளை பார்த்து, சுபமா, நாங்கள் இரவில் மொட்டை மெத்தையில் படுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மொட்டை மெத்தை குப்பையும் சத்தையுமாக இருக்கிறது. அதை சுத்தமாக பெருக்கி ஜலம் விட்டு அலம்புகிறாயே என்று வினயமாக கூறினார். ஓ, அப்படியே செய்யறானுங்க என்று கூறிவிட்டு ஒரு குடத்தில் தண்ணீரையும் ஒரு துடைப்பத்தையும் எடுத்துக்கொண்டு மொட்டை மெத்தைக்கு போய் சேர்ந்தாள். அங்கே சென்றவள் பாதி தூரம் பெருக்கி கொண்டிருந்த சமயத்தில் துரைசாமி சம்சயத்திற்கிடமின்றி எதையோ கேட்டுக்கொண்டு அங்கே போய் சேர்ந்தார். இதோ பின்னால் தெரிகிறதே பங்களா, இதில் தான் உன் அக்கால் வேலையா இருக்கிறாளா? ஆமாங்க, அதில் தான் இருக்கிறாளுங்க. பங்களா சரியாக 1/4 மைல் சதுரம் இருக்கும் போல் இருக்கிறதே. அந்த பங்களாவுக்குள்ளே எப்போதாவது போய் உள்பக்கத்தை பார்த்துக்கிறியா? நான் போனதில்லைங்க. எங்கள் அக்கா வா வான்னு கூப்பிட்டுக்கினே கிடக்கிறா. எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு பயங்க. பெரிய மனுஷர் வீட்டுக்குள்ளரெல்லாம் போனால் அதை ஏதாச்சும் தொந்தரவு முடியுங்க. அதனால் நான் எங்கனையும் போகிறதே இல்லைங்க. அதுவும் நல்ல காரியம்தான். அந்த பங்களாவில் இருக்கும் ஜமீன்தாருடைய பெண்களுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறாது என்று சொன்னாயே, அப்போது அங்கே வேலை அதிகமாக இருக்குமே. அப்போது உன்னை உன் அக்கால் கூப்பிட்டால் போவாயோ என்னமோ. தக்க பெரிய இடமாயிற்றே. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள். விருந்து, சாப்பாடு, துணிமணியெல்லாம் கிடைக்கும் அல்லவா? பேரு பெருசுதானுங்க. அவருக்கு சமீனில் கோடி கோடியாக கிடக்குதான். அம்மா எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க. அம்புட்டு தயால கொணங்க. செட்டுனாலும் செட்டு. அந்த அம்மாவோட செட்டு 6க்கும் வராதுங்க. தம்ம ஊத்துக்கு சாப்பிட்றது கூட கணக்கு தானுங்க. துரைசாமி, தங்கள் வரையில் கணக்காக இருப்பது நல்லது தானே. என்ன இருந்தாலும் பெரிய மனிதர்கள் கல்யாணம் நடத்தும் காலத்தில் தாராளமாகத்தான் பணம் செலவு செய்வார்கள். 2 பெண்களையும் ஒரே இடத்தில் கட்டி கொடுக்கிறார்களா? ஆமாங்க. பிள்ளை வீட்டார் எந்த ஊர் என்பது உனக்கு தெரியுமா? அவங்களும் தெற்க இருக்கிறவங்களாம். தஞ்சாவூரோ என்னமோன்னு சொல்லுகினாவ. அவர்களும் தக்க பெரிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். மாப்பிள்ளை 2 பேரும் சரிச்சில் வேலை பார்க்குறாங்களாம். ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த இடம் பிடிக்கலைன்னு சொல்லிக்கிறாங்க. அது நெசமோ பொய்யோ ஆண்டவனுக்கு தான் தெரியணும். பெண்களுக்கு இஷ்டமில்லாத இடத்தில் அவர்களை ஏன் வலுக்கட்டாயமாக கொடுக்கிறார்கள்? அவங்க புருஷன் பொஞ்சாத்தி 2 பேரும் ரொம்ப கண்டிப்புக்காரருங்கோ. அவங்க இஷ்டம் போல தான் மற்றவங்க நடந்துக்கணும். பெத்த பொண்ணாக இருந்தால் கூட அவங்களும் கீமாச்சி காமாச்சின்னு பேசப்படாது. அவங்க கீரின கீத்தை தாண்டக்கூடாது. அப்படியெல்லாம் மைந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பெண்கள் இந்த கல்யாண விஷயத்தில் மாத்திரம் ஏன் இஷ்டமில்லாதவர்களாக இருக்கிறார்கள்? அந்த கன்றாவியெல்லாம் நமக்கு தெரியுதுங்களா? பெரிய மனுஷர் விட்டு பொண்ணுங்க எப்படி எப்படியோ இருக்குதுங்க. நான் இதையெல்லாம் ஊனி விசாரிக்கிறது இல்லைங்கோ. எங்கள் அக்கா தம் புருஷங்கிட்ட ராத்திரியெல்லாம் மொச்சு மொச்சுன்னு என்னென்னமோ சொல்லிக்கினே இருப்பா. பெண்கள் பார்வைக்கு அழகாக இருக்குமோ? பெரிய மனுஷர் விட்டு பொண்ணுங்கோ நல்லா இருக்குதான்னு கேட்கணுங்களா? அவங்களுக்கு என்ன குறைச்சலுங்கோ? நல்ல வைர நாவையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு சேலைகளை கட்டினா
பட்டு போன மரம் கூட நல்ல வயசு கால குமரி தோத்து போகிறாப்புல இருக்காதா? அவங்க எப்படி இருந்தால் என்ன, 1000 10,000த்துக்கு நவநட்டுவில் பூட்டிக்கின்னு பல பட்டு புடவை வைக்கெல்லாம் மாட்டிக்கினா பார்க்க 16,000 கண்ணு ஓணும் போல் மாறி போயிருங்க. ஏஞ்சாமி, உங்களை பார்த்தா ஐயமாறு போல் இருக்குது. இன்னொரு ஐயாவுக்கு பூணூல் இல்லைங்களே. நீங்கள் 2 பேரும் சிநேகிதரா? இந்த ஊரில் படிக்க வந்திருக்கிறீங்களா? நாங்கள் 2 பேரும் சிநேகிதிங்க தான். என்னோடு கூட இருக்கும் அந்த ஐயா தக்க பெரிய மனுஷர் வீட்டு புள்ள. அவருக்கு கல்யாணம் ஆகணும். இந்த தேனாம்பேட்டையில் பல பெரிய மனுஷங்களோட பங்களா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இங்கே கொஞ்ச காலம் இருந்து அவருக்கு தகுந்த பெண் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்திருக்கோம். உன் அக்கா வேலை செய்யும் பங்களாவில் இருக்கும் ஜமீன்தாரோடைய பெண்களுக்கு இப்போது பார்த்துருக்கும் இடத்துல வாழ்க்கப்பட்ட இஷ்டம் இல்லைன்னு நீ சொன்னதும் போல நான் அதை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் கிளறி கேட்டேன் தெரியுமா? ஒரு வேளை அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா இவருக்கு அந்த பெண்களில் யாரையாவது பார்க்கலாம்னு எண்ணத்தோடு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, அப்படிங்களா சங்கதி? சந்தோஷமாச்சுதுங்க. ஐயாவுக்கு நல்ல இடமா கிடச்சி சுருக்குன்னு கண்ணால் ஆகணுங்கோ. நான் பட்டுப்புடவை வாங்கி கட்டிக்கணுங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. கல்யாணம் மாத்திரம் நேரட்டும். ஒரு புடவைக்கு 2 புடவையாக உனக்கு கொடுக்குறேன். நீ எங்களுக்கு ஒரு காரியம் செய்யணுமே. சொல்லுங்க சாமி, என்னால் என்ன ஆனாலும் சொல்லுங்க, செஞ்சு போட்டுறேன். அதை மழு பிடிச்சிட்டு தான் மறுசொல்லி பார்ப்பனுங்கோ. என் உசுறு போகிறதா இருந்தால் கூட துணிஞ்சு நிற்கிறேனுங்கோ. சரி, சந்தோஷம். நீ அவ்வளோ அபாயகரமான காரியம் எதுவும் செய்ய வேணாம். நீ உன் அக்கா மூலமாக ரகசியத்தில் விசாரித்து இந்த பெண்களை பற்றி சில சங்கதிகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணும். உங்களுக்கு என்ன சங்கதி தெரியணும்னு சொன்னால் இன்னும் ரவளையே தெரிஞ்சுக்கின்னு காலையில் வந்து சொல்கிறனுங்கோ. இந்த பெண்கள் இருவருக்கும் இப்போது பார்த்திருக்கும் இடத்தில் வாழ்க்கைப்பட இஷ்டம்தானா இல்லையா? இஷ்டப்படாவிட்டால் அவர்கள் வேறு யார் பேரிலாவது நாட்டமாக இருக்கிறார்களா? இப்போது எங்களைப் போல யாராவது புது மனிதர் வந்து கல்யாண பிரஸ்தாபம் செய்யலாமா என்னும் விஷயங்களை உன் அக்காளிடம் கேட்டு நீ தெரிந்து கொண்டு வர வேண்டும். நாங்கள் கேட்டுக்கொண்டு வர சொன்னோம் என்ற விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இத்தான பெரிய காரியம் நான் இன்னைக்கு ரவையில் கேட்டுக்கின்னு காலையில் வந்து சொல்கிறேனுங்க சாமி. கூடுமானால் நீ இன்னொரு வேலையும் செய்யணும். அத்தையும் சொல்லுங்க. இந்த பெண்களுடைய ஃபோட்டோ படம் எங்கேயாவது இருந்தால் மறைவாக அதை நீ வாங்கி கொண்டு வா. இந்த ஐயா பார்த்துவிட்டு உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அது இருந்த இடத்தில் அதை கொண்டு போய் மறுபடியும் வைத்து விடலாம். எங்கள் அக்கா கிட்ட கேட்டு பார்க்குறனுங்கோ. இம்புட்டு தானே. இன்னொரு சிறிய காரியம் இருக்கிறது. பல விஷயங்களை ஒரே தடவையில் முடிப்பது உனக்கு பிரயாசியாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இதில் எனக்கு என்ன கஷ்டமுங்கோ? மூட்டை தூக்க போகிறேன்னா சொல்கிறதையெல்லாம் ஒருமிக்க சொல்லி வைங்க. நான் சமயம் போல் பார்த்துக்கிறேனுங்க. வேறொன்றும் இல்லை, அந்த பெண்கள் இருவருக்கும் எழுத படிக்க தெரியுமான்னு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய காரியங்களா? அதையும் கேட்டுக்கின்னு வரணுங்கோ. இந்த ஐயா தம்முடைய சம்சாரம் அழகாக எழுத வேணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அந்த பெண்கள் கையால் எழுதின காகிதங்கள் ஏதாவது கிடைக்குமானால் அவைகளையும் வாங்கி கொண்டு வர வேண்டும். தேவையானால் திருப்பி கொண்டு போய் இருந்த இடத்தில் வைத்து விடலாம். அவ்வளவே நீ இப்போது செய்ய வேண்டிய காரியம். நீ அவசரப்படாமல் நிதானமாக சமயம் பார்த்து இந்த காரியங்களை நிறைவேற்றலாம். அவசரப்பட்டு காரியத்தை வெளியில் விட்டு கெடுத்து விடாதே. ஜாக்கிரதை, நான் சொல்வது தெரிகிறதா? அப்படியே ஆகட்டுங்கோ. உங்கள் காரியத்தை நான் கெடுப்பேனுங்களா? அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை வேணாங்கோ என்றாள். அதோடு அவர்களுடைய சம்பாஷணை முடிவற்றது. துரைசாமி ஏதோ அவசர காரியமாக போகிறவர் போல கீழே இறங்கி போய்விட்டார். சுபம்மாள் மொட்டை மெத்தையை சுத்தம் செய்யும் வேலையை கவனிக்கலானாள். திருநடன வைபவம் பிள்ளையின் பங்களாவில் நிகழ்ந்த சில விஷயங்களை நாம் விவரிப்போம். அன்றைய தினம் பகலில் தமது காரியாலயத்திற்கு சென்று பிற்பகல் சுமார் 5 மணி வரையில் அவ்விடத்தில் இருந்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு காஸ்மோபாலிட்டன் கிளப் முதலிய 2-3 இடங்களுக்கு சென்று சொற்ப காலம் இருந்துவிட்டு தமது மாளிகைக்கு திரும்பி வந்து சேர்ந்த திருநடன வைபவம் பிள்ளை மேல் மாடத்தை அடைந்து மொட்டை மெத்தையின் பக்கமாக இருந்த ஒரு தாழ்வாரத்தில் போடப்பட்டிருந்த சாய்மான நாற்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டார். நாற்காலியில் சாய்ந்திருந்த பிள்ளையார்கள் தமது மனையாளை பார்த்து, நான் நம்முடைய ராணியின் நிலைமையை இன்றுதான் ஊன்றி பார்த்தேன். படுக்கையிலிருந்து மற்றவர் தூக்கி உட்கார வைக்க வேண்டிய நிலைமையில் அல்லவா இருக்கிறாள். இந்த நிலைமையில் நாம் அவளை மன்னார்குடிக்கு எப்படி அழைத்து கொண்டு போவது? அவள் கல்யாண பந்தலில் எப்படி உட்கார்ந்திருக்கப் போகிறாள்? எல்லோரும் கைகொட்டி ஏளனம் செய்வார்களே என்பதை நினைக்க இன்று முழுவதும் எனக்கு கச்சேரியில் இருப்பே கொள்ளவில்லை என்றார். அதை கேட்ட கற்பகாம்பாளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பொங்கி விழுந்தது. அவள் தேம்பி அழுதபடி பேசத் தொடங்கி, இன்று எஜமானர் கச்சேரிக்கு போன பிற்பாடு நான் துணிந்து ஒரு காரியம் செய்தேன். நம்முடைய வேலைக்காரி சொக்காயி வந்து இந்த ஊரில் பரதேசிகள் தங்கும் சாவடியில் யாரோ ஒரு பெரியவர் வந்திருப்பதாகவும் அவர் யார் போனாலும் அவர்களுடைய வரலாறுகளை சொல்வதாகவும் எல்லோருக்கும் விபூதி கொடுப்பதாகவும் சொன்னாள். நான் வண்டியை அனுப்பி அந்த பெரியவரை அழைத்து கொண்டு வர செய்தேன்.
பார்வைக்கு அவர் உண்மையான மகான் போலவே இருக்கிறார். அவர் வந்து நம் குழந்தையை ஏற இறங்க 2-3 தடவை பார்த்துவிட்டு வெளியில் வந்து தனிமையில் என்னை அழைத்து, அம்மா, உங்கள் குழந்தைக்கு உடம்பில் எவ்வித நோயும் இல்லை. இது மதுரை வீரனுடைய விளையாட்டு. உங்கள் முன்னோருக்கு அவர் குலதெய்வம். அவர்கள் வருஷா வருஷம் இந்த தெய்வத்திற்கு பூசை போடுவார்கள். அதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு விவாகம் நடத்தப் போகிறீர்கள் என்பதும் அந்த ஆண்டவருக்கு தெரியுமாகையால் அவர் கோபமடைந்து பெண்ணின் மேல் குடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கோபம் அதிகரித்திருக்கிறது. இந்த விவாகம் நடைபெறாமல் தடுத்துவிட ஆண்டவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்துள்ள விவாக ஏற்பாடு சம்பந்தமாக உங்களுக்கு பிரதிகூலமான செய்தி இன்று அல்லது நாளைக்குள் உங்களுக்கு வரப்போகிறது. அதையும் நீங்கள் அசட்டை செய்தால் இன்னும் 4 தினங்களுக்குள் பெண்ணை ஆண்டவர் தம்முடைய பாதார விந்தத்தில் சேர்த்து கொண்டு விடப் போகிறார் என்று சொல்லி என்னிடம் கொஞ்சம் விபூதியை கொடுத்து பெண்ணுக்கு பூசும்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். உங்களுக்கோ இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இதை எப்படி உங்களிடம் சொல்லுவது என்று பயந்து கொண்டே இருந்தேன். நீங்கள் இந்த பிரஸ்தாபத்தை எடுத்தவுடன் நான் உண்மையை சொல்லிவிட்டேன் என்று தடுமாறி நிரம்பவும் விசனகரமாக மொழிந்தாள். அந்த வரலாறுகளை கேட்ட திருநடன வைபவம் பிள்ளை அவளுக்கு மறுமொழி கொடாமல் சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த பின் பேசத் தொடங்கி, அந்த விபூதியை குழந்தைக்கு பூசிவிட்டாயா? அதனால் ஏதாவது மாறுபாடு தெரிகிறதா என்றாள். கற்பகாம்பாள், அதற்குள் என்ன மாறுபாடு தெரிய போகிறது? அந்த விபூதியை பூசிவிட்ட பிறகு அலட்டல் இல்லாமல் அயர்ந்து தூங்குவது போல என் புத்திக்கப்படுகிறது என்றாள். திருநடன வைபவம் பிள்ளை மறுபடியும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த பின், இந்த விவாக விஷயமாக நமக்கு ஏதோ பிரதிகூலமான செய்தி கிடைக்கப் போகிறது என்று அவர் சொன்னாரே என்றாயே, இதுவரையில் எந்த செய்தியும் வரவில்லையே என்றார். கற்பகாம்பாள், இன்று அல்லது நாளைக்குள் வரப்போகிறது என்றளவா அவர் சொன்னார்? ஒருவேளை நாளைக்கு வரலாம் என்றார். திருநடன வைபவம் பிள்ளை, சரி, அதையும் பார்த்துவிடலாம் என்றார். திருநடன வைபவம் பிள்ளையின் அழைப்பு மணி கனகனவென்று ஓசை செய்தது. அவர் இருந்த முதல் ஹாலை அடைந்து பயபக்தி வினயத்தோடு அவருடைய மேசைக்கருகில் போய் நின்றாள் கற்பகாம்பாள். திருநடன வைபவ பிள்ளையின் முகம் வாட்டமடைந்து சோர்ந்து வீழ்ந்து போயிருந்தது. அவர் நேற்று வந்த சுவாமியார் சொன்னது நிஜமாக போய்விட்டது. மன்னார்குடியிலிருந்து கடிதம் வந்திருக்கிறது என்றார். அதை கேட்டு கற்பகாம்பாள் திடுக்கிட்டு, ஆ, என்ன என்ன மன்னார்குடியிலிருந்த கடிதம் வந்திருக்கிறது? என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று மிகுந்த ஆவலும் மனக்கலப்புக்கும் அடைந்தவளாக வினவினாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விவாகமில்லையாம். ஏன், என்ன காரணம்? ஏதோ எதிர்பாராத சில அசத்தற்பங்கள் நேர்ந்திருப்பதால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும், மறுபடியும் தாம் எழுதிய பிறகு இன்னொரு முகூர்த்த நாள் குறிப்பிடலாம் என்றும் கந்தசாமி பிள்ளையிடத்திலிருந்து மன்னார்குடிக்கு தந்தி வந்ததாம். அதை அவர்கள் நமக்கு கடிதத்தில் மூலம் எழுதியிருக்கிறார்கள். கற்பகாம்பாள், நேற்று அந்த சுவாமியார் குறித்தது இதைத்தான் போலிருக்கிறது, பார்த்தீர்களா? அவருடைய மகிமையை, மன்னார்குடியிலிருந்து கடிதம் இன்று வரப்போகிறது என்பதை இந்த ஊரில் இருந்தவரான அந்த சுவாமியார் நேற்று மத்தியானம் எப்படி தெரிந்து கொண்டிருப்பார்? நான் திடீரென்று நினைத்து கொண்டு நேற்று மத்தியானம் தானே அவர் இங்கே வரவழைத்து பேசச் செய்தேன். திருநடன வைபவம் பிள்ளை, இது உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த கடிதத்தை பார்த்தவுடன் எனக்கு இந்த பரதேசியாரிடம் ஒருவித நம்பிக்கை உண்டாகிறது. ஆகையால் இன்றைக்கும் வண்டியை அனுப்பி அவரை வரவழைத்து அவர் குறிக்கும் மதுரை வீரசாமிக்கு பூசை முதலியவைகளை நடக்கச் செய்வோம். நாம் தவறான காரியம் எதையும் செய்யவில்லை என்ற மன திருப்தியாவது ஏற்படட்டும். சுவாமியை நாம் புறக்கணித்தோம் என்ற குறைபாடும் இல்லாமல் போகும். அது என்ன பிரயாசியா? நான் இன்று வரவில்லை என்று டெலிஃபோன் மூலம் ஆஃபீஸுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிடுகிறேன். நீ அவரை வரை சொல். அந்த சுவாமியாரை நானும் பார்த்து அவருடன் பேச விரும்புகிறேன். இந்த கடிதம் வரப்போகிறது என்பதை ஞான திருஷ்டியால் அறிந்து நமக்கு சொன்னவர் இன்னொரு விஷயத்தையும் அறிந்து சொல்லக்கூடும். இந்த மன்னார்குடியார் என்ன காரணத்தினால் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும். அதுவுமன்றி மறுபடியும் கொஞ்ச காலத்தில் இந்த காரியம் நிறைவேறுமா அல்லது நின்று போன கல்யாணம் ஒரே முடிவாக நின்று போனது தானா என்பதையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கூட நடக்குமோ? நம் வீட்டில் பெண் கொள்ள அவர்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் அதை வெளிப்படையாக நமக்கு தெரிவிக்காமல் அவர்கள் மூடு மந்திரமாக வைத்துக்கொண்டு நாளைக்கு பின்னைக்கு என்றால் நாம் அவர்களை நம்பி வேறு இடம் பார்க்காமல் இருந்து துன்பத்திற்கு ஆளாகிறதா? அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று யார் சொல்லுகிறார்கள்? தஞ்சாவூரில் இருக்கும் பிள்ளை தேதியை ஒத்தி வைக்கும்படி தந்தையின் மூலம் கேட்டுக்கொண்டிருப்பதாக மன்னார்குடியார் எழுதியிருக்கிறார்கள். தஞ்சாவூராருடைய தந்தையின் உண்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கற்பகாம்பாள், அது எப்படி இருந்தாலும் அவர்கள் இப்போது முகூர்த்தத்தை ஒத்தி வைத்ததும் தெய்வத்தின் அனுகூலம்தான் என்று நினைக்கிறேன். எப்படியாவது நாம் பிரயாசைப்பட்டு மறுபடியும் முகூர்த்தம் வருவதற்குள் இந்திராணி தேரும்படியான காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்றே நாம் எண்ண வேண்டும். சரி, அப்படியே தான் நாம் கருத வேண்டும். எல்லாவற்றிற்கும் நீ நேற்று அனுப்பிய ஆளையே இன்றைக்கும் வண்டியோடு அனுப்பி சுவாமியாரை வரவழை என்றார். கற்பகாம்பாள்,
அப்படியே செய்வதாக கூறி அவ்விடத்தை விட்டு உள்புறத்திற்கு போய்விட்டாள். அன்றைய தினம் காலை சுமார் 10 மணிக்குள்ளாகவே சுவாமியார் அந்த பங்களாவிற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் தோற்றத்தில் ஆஜானுபாகுவாக பெருத்திருந்த சரீரமுடையவராக இருந்தார். அவர் சுமார் 6 அடி உயரம் வளர்ந்திருந்ததன்றி அவருடைய மார்பும் மிக விசாலமாக அன்றிருந்தது. அவருடைய தலை முழுவதும் ஜடைகளே மயமாக நிறைந்து அடர்ந்திருந்தன. அவைகளை அவர் தூக்கி தலையின் உச்சியில் லிங்கம் போல கட்டி கொண்டிருந்தார். திருநடன வைபவம் பிள்ளை பரதேசரை நோக்கி தமது கைகளை கட்டிக்கொண்டு, சுவாமிகள் நேற்று இங்கு விஜயம் செய்துவிட்டு போன போது தெரிவித்த சங்கதிகளையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். அடுத்த வாரம் வைக்கப்பட்டிருந்த முகூர்த்தத்தை ஒத்தி வைத்துக் கொண்டிருப்பதாக இன்று காலையில் மன்னார்குடியிலிருந்து கடிதம் வந்திருக்கிறது. மறுபடியும் அவர்கள் முகூர்த்த நாள் குறித்து எழுதுவதற்குள் எங்கள் மூத்த பெண் தேறி எழுந்திருக்க வேண்டும். எங்கள் குலதெய்வமான மதுரை வீரசாமியின் கோபத்தினால் இவ்வித நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சுவாமிகள் சொன்னதை கேள்வியுற்றேன். அது விஷயத்தில் சுவாமிகளை கொண்டே தக்க சாந்தி முதலவை நடத்தி வைக்க வேண்டும் என்ற கருத்தோடு நான் சுவாமிகள் இவ்வளவு தூரம் வரும்படியான பிரயாசையை கொடுத்தேன். தஞ்சாவூரார் என்ன காரணத்தினால் இந்த முகூர்த்தத்தை நிறுத்தியிருக்கிறார் என்பதையும் சுவாமிகளின் ஞான திருஷ்டியின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவா. சுவாமிகள் கிருபை கூர்ந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறேன் என்று கூறி வேண்டிக் கொள்ள, பரதேசியார், அப்பா தம்பி, தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் என்னும் கருத்துடனேயே நான் உலகை துறந்து பரதேசியானேன். குழந்தைக்கு அவசியம் குணமுண்டாக்கி விடுகிறேன் என்று நான் உறுதி செய்து கொடுப்பதாக நீங்கள் கருதக்கூடாது. குழந்தை தேறி பிழைத்தால் உங்கள் பாக்கியம், தேராவிட்டால் அது கடவுள் சித்தம். நான் செய்யப்போவது மனித பிரயத்தனமே. அதுவன்றி நீ கோரும் இன்னொரு விஷயத்தையும் முருகப்பெருமான் அருளால் நான் அறிந்து சொல்ல முயற்சிக்கிறேன். அதாவது, தஞ்சாவூர்காரர் என்ன காரணத்தினால் முகூர்த்தத்தை ஒத்திவைக்க சொல்லியிருக்கிறார் என்பதை கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதையும் நான் கவனிக்கிறேன் என்றார். அதை கேட்ட திருநடன வைபவம் பிள்ளை சுவாமியாரிடம் அபாரமான மதிப்பும் மரியாதையும் கொள்ளலானார். சுவாமியார் மண்ணினால் பெரிய மதுரை வீர சுவாமிகளின் சிலை ஒன்றை தயாரித்து அதை கிரமப்படி பிரதிஷ்டை செய்து அதற்கு 6 காலங்களிலும் மந்திரஸ்தானம், அர்ச்சனை, நிவேதானம், தீபாரதனை முதலியவற்றை நடத்தி எப்போதும் ஜபம், ஸ்தோத்திரம் முதலியவைகளை செய்தபடி சுவாமியார் இரவு பகல் பாராமல் அநேகமாக எப்போதும் அந்த பந்தலிலேயே இருந்து பொழுதை போக்கினார். திருநடன வைபவம் பிள்ளை ஒரு நாள் மாலையில் வந்து தீபாரதனையை தரிசித்து அதை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நமஸ்காரம் செய்த காலத்தில் கற்பூரத்தின் ஜுவாலை அவரது பக்கம் திரும்பி சாய்ந்து சாய்ந்து நிமிர்ந்தது. அதை கண்ட சுவாமியார், அப்பா தம்பி, ஆண்டவர் குறிகாட்டுகிறார். அதோ பார், கற்பூர ஜுவாலை உன் பக்கம் வந்து வந்து நிமிர்கிறது. அநேகமாக கூடிய விரைவில் உனக்கு முக்கியமான செய்தி ஏதேனும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு பூர்த்தியான நல்ல நிலைமை இன்னும் திரும்பவில்லை. அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் போக வேண்டும் என்று முருகப்பெருமான் குறிகாட்டுகிறார் என்று கூறி பிரசாதங்கள் வழங்கி அனுப்பி வைத்தார். கற்பூர ஆரத்தி காட்டப்பட்ட போது கற்பகாம்பாளும் தனது கணவருக்கு பின்னால் நின்று பரதேசியார் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். புருஷர் வழக்கப்படி தமது சயன அறைக்கு சென்ற காலத்தில் மனைவியாலும் பின்தொடர்ந்து சென்றார். திருநடன வைபவம் பிள்ளை சுவரில் பொருத்த பெற்றிருந்த மின்சார விளக்கின் விசையை கீழே அழுத்தவே உடனே குபீர் என்று விளக்கின் வெளிச்சம் பிரகாசித்தது. எதிரில் இருந்த அவருடைய பஞ்சனை மீது அவருடைய திருஷ்டி சென்றது. அவர் திடுக்கிட்டு, என்ன காகிதம் அது? பெரிய உரையோடு கூடிய ஒரு கடிதம் படுக்கையில் இருக்கிறதே, என்ன ஆச்சரியம் இது? யார் இங்கே வந்து இதை வைத்தார்கள் என்று கூறியபடி துடியாக பாய்ந்து தமது தலையணை மீது வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை எடுத்து கற்பகாம்பாளுக்கு காட்டினார். அவளும் திடுக்கிட்டு அபாரமான வியப்பும் திகைப்பும் திகிலும் நடுக்கமும் கொண்டு இது எப்படி இங்கே வந்தது என்று மிகுந்த கலவரத்தோடு கூறினாள். திருநடன வைபவ பிள்ளையின் மனது விவரிக்க ஒண்ணாத குழப்பமும் பீதியும் கொண்டு தத்தளிக்க ஆயிற்று. அவர் உடனே விளக்கண்டை போய் அந்த உரையின் மேல் விலாசத்தை பார்க்க அது அவருக்கு எழுதப்பட்டிருந்தது. அவர் ஆவலோடு உரையின் வாயை கிழித்து உள்ளே இருந்தவைகளை வெளியே இழுக்க அதற்குள் ஒரு போட்டோ படமும் ஒரு கடிதமும் இருந்தது. படத்தை எடுத்து பார்க்க ஒரு யவன ஸ்திரீயின் வடிவம் காணப்பட்டது. இது யாருடைய படம்? யார் இதை இங்கு அனுப்பினார்கள் என்று கூறியபடி கற்பகாம்பாளிடம் நீட்ட அதை மிக ஆவலோடு வாங்கி பார்த்த அவரது மனையாட்டி, யார் இவள்? அடியில் புஷ்பாங் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறதே என்று வியப்போடு கூறினார். திருநடன வைபவம் பிள்ளை, என்ன புஷ்பாங்கியா? புதுமையான பெயராக இருக்கிறதே, இருக்கட்டும், கடிதத்தை பார்ப்போம் என்று கூறிய வண்ணம் 4ஆக மடிக்கப்பட்டிருந்த கடிதத்தை பிரித்து அதை படிக்கலானார். அடியில் கந்தசாமி என்று கையெழுத்து செய்யப்பட்டிருந்தது. இதை நீயே படி என்று கூறியபடி அதை மீண்டும் அவளிடம் கொடுக்க கற்பகாம்பாளை வாங்கி படிக்கலானாள். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. புஷ்பாங்கி என்னும்
பொய்ப்பெயர் புனைந்துள்ள பூம்பாய். புஷ்பம் போன்ற சரீரமுடையவுள்ள என்ற கருத்தை காட்டும் இந்த புனைப்பெயரை வைத்துக் கொண்டதிலிருந்து உண்மையில் நீ மிருதுவான இயல்புடையவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. நான் உனது இல்லத்தை அடைந்து உன்னோடு நேரில் உரையாடுவதற்குரிய மார்க்கத்தையும் மறவாமல் எழுதி அனுப்புவாய் என்று உறுதியாக நம்புகிறேன். புஷ்பாங்கி என்னும் அற்புத பெயர் புனைந்த கற்புக்கரசியான ஸ்திரீ ரத்தினமே, உன் முதல் கடிதத்தால் அபாரமாக என் மனதை சலனப்படுத்திவிட்ட நீ உன் அடுத்த கடிதத்தின் மூலம் அதற்கு தக்க பரிகாரம் அவசியம் தேடுவாய் என்று உறுதியாக நம்புகிறேன். நீ முன்னர் அனுப்பியது போலவே இனியும் உன் கடிதங்களை நேரில் என் ஜாகைக்கே அனுப்பிவிடலாம். இங்கனம் உன் கடிதத்திற்கு அடிமையான கந்தசாமி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்த கற்பகாம்பாள் சித்த பிரமை கொண்டவள் போல மாறி, என்ன பைத்தியம் இது? இந்த மாதிரியான நாட்டமுள்ளவரா இவர்? கந்தசாமி என்பது இந்த மனிதரா அல்லது வேறு யாராவதா? நாம் கனவிலும் எதிர்பார்க்காத கேலி கூத்தாக இருக்கிறதே இது என்று வியப்போடு கூறினாள். அதை கேட்ட திருநடன வைபவம் பிள்ளை, வேறே மனிதரால் எழுதப்பட்டதாக இருந்தால் இது நம்மிடம் ஏன் வருகிறது? தஞ்சாவூரார் தந்தியின் மூலம் முகூர்த்தத்தை நிறுத்திய காரணம் இப்போது விளங்குகிறதல்லவா என்றார்.